Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1, அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கறிவேப்பிலை, பூண்டு பொடியா நறுக்குனது 1 ஸ்பூன், வெங்காயம் 2, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல காலிஃப்ளவரை கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அகலமான பாத்திரத்தில் சூடான தண்ணி, தேவையான அளவு உப்பு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா அலசினதுக்கு அப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட அரிசி மாவு, சோள மாவு, மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியிருக்கு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ மசாலா பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பூண்டு, லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் பொடி, கரம் மசாலா, மிளகு பொடி, எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.